பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு பாஸ்தா 200 கிராம் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்படி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். முன்னாடியே பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு, தக்காளி 2 நல்லா பழமாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரிஞ்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாஸ்தா செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாஸ்தா மசாலான்னு கடையில் இருக்குது, நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுக்கு 200 கிராமுக்கு நான் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இல்லை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம கடுகுலாம் போட்டு எதுவும் தாளிக்கணும்னு இல்லை. இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதும் நேரடி வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கி விடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே இப்படி செஞ்சு கொடுக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நல்லா பழமாக இருக்கிறதா எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டால் போதும், அதிகமாக தேவையில்லை. வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் நமக்கு. இதில் நம்ம வேறு எதுவும் காரமே சேர்த்திக்க போகிறதில்ல. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம பாஸ்தா மிக்ஸ்லேயே காரம் உப்பு எல்லாமே இருக்கும், அதனால் நம்ம உப்பு நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். காரமும் நம்ம வேறு எதுவும் சேர்த்திக்கல. இதில் இருக்கிற காரமே போதும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வேணும்னா காரம் என்ன வேணும்னா மிளகாத்தூள் இல்லைன்னா பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஏதாவது கூட சேர்த்திக்கலாம். நல்லா நம்ம தக்காளியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கினோம்னா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம பாஸ்தாவை நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிளறி விடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். தேங்க்யூ. September we met.